தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக வெக்க தலைவர் விஜய் இன்று பதவியேற்றார். அவரது பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு சென்னை பெரியமேடு அருகே உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. போதைப்பொருள் தடுப்பிற்கு தனி காவல் நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை அமைக்கப்படும். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைக்கு மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். தெலுங்கானா முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி தனது எக்ஸ் வலைதளத்தில் கூறியிருப்பதாவது: அன்புள்ள விஜய் அவர்களே, ராகுல் காந்தி அவர்களின் முன்னிலையில் தமிழ்நாடு முதல் அமைச்சராக பதவியேற்ற உங்களுக்கு என் வாழ்த்துகள். தமிழ்நாடு முதல் அமைச்சராக நீங்கள் ஏழைகளுக்கு நலனையும் அனைவருக்கும் நீதியையும் வழங்கி உங்கள் மாநிலத்தை வளர்ச்சியில் பெரும் உயரங்களுக்கு கொண்டு செல்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்களும் நல்வாழ்த்துக்களும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர துணை முதல் மந்திரி பவன் கல்யாண் தனது எக்ஸ் வலைதளத்தில் கூறியிருப்பதாவது: தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்களுக்கும் அமைச்சர்களாக பதவியேற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதிய அரசு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வெளிப்படையான மற்றும் முற்போக்கான ஆட்சியை உறுதி செய்து தமிழகத்தை மேலும் வளர்ச்சி மற்றும் செழிப்பின் பாதையில் வழிநடத்தும் என்று நான் விரும்புகிறேன். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளரான டாக்டர் பி செந்தில்குமார் IAS அவர்கள் முதலமைச்சரின் கூடுதல் தலைமைச் செயலாளர் செயலாளர் 1 ஆக இடமாற்றம் செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அரசு செயலாளரான G. லட்சுமி பிரியா IAS அவர்கள் முதலமைச்சரின் செயலாளர் 2 ஆக இடமாற்றம் செய்யப்பட்டு மேலே பத்திகள் 1 மற்றும் 2 உருவாக்கப்பட்ட முதல் அமைச்சரின் கூடுதல் தலைமைச் செயலாளர் செயலாளர் 1 மற்றும் செயலாளர் 2 ஆகிய பதவிகள் IAS ஊதிய விதிகள் 2016 அட்டவணை 2A குறிப்பிடப்பட்டுள்ள தலைமைச் செயலாளர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆகிய பணிநிலை பதவிகளுக்கு தகுதியிலும் பொறுப்புகளிலும் சமமானவை என அரசு அறிவிக்கிறது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.